அடுத்ததாக மாண்புமிகு நீதிபதி கே அறிவொளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மரியாதைக்குரிய சாமித்துறை சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். படிக்கும் காலத்திலிருந்தே உயர்ந்தவற்றையே நினைத்து படித்து முடித்து வழக்கறிஞர் ஆன பின்பும் உயர்ந்தவற்றையே செய்து பல புத்தகங்கள் எழுதி சமுதாயத்திற்கு நன்கு தொண்டாற்றி வரும் என்னுடைய சகோதரர், வகுப்பு தோழர், மாண்புமிகு வழக்கறிஞர் சாமிதுரை அவர்களின் 60வது பிறந்த நாளுக்கு என்னை அழைத்த அவருடைய மகன் விஷ்ணு சாமிதுரை அவர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த விழாவிற்கு நான் வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று சொல்லிக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய பிறந்த நாளில் கூட சமுதாயத்திற்காக நல்லது நடத்தப்படுவதற்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அவருடைய எண்ணத்திற்கு முதலில் ஒரு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் லீகல் எய்டில் கூட போவோம், எப்பொழுதாவது போவோம், போதைப் பொருட்கள் இது மாதிரி விழிப்புணர்வில் கலந்துக்குவோம், எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எப்பொழுதும் ஏதோ ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் எங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இங்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிகிறது, போதைப் பொருட்கள் மட்டுமல்லாது சூசைடை தடுக்கணும், மற்றும் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு, அதாவது 2 வயதிலிருந்தே அவர்களை எடுத்து வளர்த்தல், மற்றும் இந்த சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதில் நம்மால் என்னென்ன களைய வேண்டுமோ அதற்காக ஒரு நீண்ட பெரிய கூட்டமே இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து நடத்துவது என்பது பெரிய விஷயமாகும். நம்மளுடைய மேடையில் எல்லாருமே நன்கு, அதாவது மனமுவந்து செய்ய வேண்டும். அதுபோல் மனமுவந்து எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட்ன்றதில் எல்லாருமே செய்து வருவதை பார்த்தேன். அது மிகப்பெரிய விஷயமாகும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம் தொன்னையுள்ளம் என்று ஒன்று உண்டு. ஆனால் அது தான் பெற்ற சுதந்திரத்தை வைத்து மற்றவர் சுதந்திரத்தை பறிப்பதாகும். அவ்வாறு இல்லாமல் நம்முடைய நாடு நன்கு சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும், நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்தில் நாம் இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே முதலில் இந்திய அரசியலமைப்பு கோட்பாடுகளை சொல்லி அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு துவங்கியுள்ளோம். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் அனைவருமே அரசியலமைப்பு கூட்டம் நடத்துகிறோம். நாங்களும் அனைவரையும் வைத்து உறுதிமொழியும் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் களத்தில் இறங்கி தொண்டாற்றும் நீங்கள் எந்த காலத்திலும் அந்த உறுதிமொழியை அனைவரையும் எடுக்க செய்து அனைவரையும் நல்லது செய்கிறீர்கள். போதைப் பொருட்கள் என்றாலே சாராயம், விஸ்கி, பிராந்தி, கஞ்சா இது மட்டும் அல்ல. நம் மனதில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அதனால் ஒரு கெட்ட செயல்கள் செய்வது அனைத்துமே ஒரு போதை தான். புகழ் கூட ஒரு போதை தான். ஒரு புகழ்கிறோம் என்பதற்காகவே தன்னிடம் இருப்பதை கூட மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த புகழ்ச்சியில் 2 விதம் இருக்குது. எப்படி புகழ்ந்தால் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கலான்றது ஒன்று, நல்ல விதமாக புகழ்வது ஒன்று. அதுபோல் இப்போ உங்களுக்கு நெட்டு, அதுவும் போதைப் பொருள் என்று சொல்கிறார்கள். டிவி, மீடியா எல்லாருமே ஒருவர்களை போதைப்படுத்தி தான் அதிலிருந்து அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அதுபோல் இப்பொழுது கடைசியாக என்ன வந்திருக்கு, ரம்மி விளையாட்டு. ரம்மி விளையாட்டில் எவ்வளோ பேர் சின்ன வயசுலேருந்தே அதில் விளையாடி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. அதில் எவ்வளோ பணத்தை தொலைச்சிருக்காங்க. அந்த பணத்தை தொலைக்கிறதால என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய தவறுகள் செய்கிறார்கள். ஒரு பக்கம் நமக்கு தங்கம் விலை ஏறுதுன்னா அடுத்து திருட்டு அதிகமாகும், கொள்ளை அதிகமாகும். இதெல்லாம் இந்த போலீஸுக்கு தெரியும், ஜுடிஷியரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு விலை ஏறுது வாங்க முடியாதுன்னு நினைப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் இதனால் நம்முடைய சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை ஆகும். ஒரு கொள்ளை நடந்தால் அவனுக்கு டக்குன்னு ஒரு 5 பவுன் கிடச்சா கூட எவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க ஒரு கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் விற்றேன், இவ்வளோ தான் பணம் கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு போனேன், ஜாலியாக ஹோட்டலில் ரூம் போட்டோம், இருந்தோம், சீட்டானோம், குடித்தோம், இதுதான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கெட்ட செயலை செய்வதற்கு கூட மனதில் உள்ள ஆசை கெட்டவற்றை செய்யணும்னு. பொதுவாக நம்முடைய சமூகத்தில் ஏதோ ஒன்று சொன்னாலே நல்லவை ரீச்சே ஆகாது.
கெட்டவை தான் ஈஸியாக ரீச் ஆகும். அது பள்ளி பருவத்திலும் சரி, கல்லூரி பருவத்திலும் சரி. நாங்களும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் போய் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நெட்டில் உங்கள் ஃபோட்டோவை போடாதீங்கன்னு. ஆனால் யாருமே கேட்கறதில்ல. இப்போ எல்லாருமே கூகுளில் சேவ் பண்ணுறது தான் நம்ம ஃபோட்டோ எல்லாருக்குமே ஃபேஷன் ஆயிடுச்சு. டிவிலையும் அதை தான் காமிக்கிறாங்க, சினிமாவிலையும் அதை தான் காமிக்கிறாங்க. அதனால் அதே மாதிரி ரம்மி சர்க்கிள் விளையாடும் போது அந்த பணம் பத்தலைன்னா அடுத்து உடனே கையாடல், அதாவது ஸ்டாஃபாக இருக்கிறவங்க அடுத்தது கையாடலுக்கு போகிறாங்க. ஏதாவது ஒரு பணம் கிடைச்சா கூட அந்த பணத்தை இதில் நினைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் முதலில் நல்லது நினைக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். அந்த காலத்துலலாம் குருகுலம் கல்வி இருந்தது. முகமதன் லாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், எவ்வளோ ஒதுக்கணும், எவ்வளோ கிஃப்ட்டுக்குன்னு அவங்க சம்பாதிக்கிறதுல எடுத்து வைக்கணும், மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு எல்லாமே இருந்தது, ஃபாலோ பண்ணாங்க. அது மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் எடுத்தால் ஒரு ப்ரேயர் சொல்லி என்னென்ன நல்லது செய்யணும்னு சொல்லி இருந்தாங்க. அதே போல் ஹிந்துஸ்லேயும் அது மாதிரி தான். ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே ஒரு ஐடி படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். அதனால் அடுத்து எங்கே போகலாம், நம்மளுடைய டென்ஷனை தீர்க்கிறதுக்கு பார்ட்டிக்கு போகலாம் வரலாம், இவ்வளோதான் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் ஈன்ற குழந்தைகளை கவனிப்பதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, நல்லது சொல்வதற்கு நேரம் இல்லை. அதனால்தான் குழந்தைகளுக்கு வேறு ஆப்ஷன். நீ எப்போ ஒரு வயசில் 6 மாதத்துல செல்ஃபோன் காமிச்சா சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு பிளாக்மெயில் இதுதான். நமக்கு அடுத்து ஒரு வேலை செய்யணும், நாமே சில சமயம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு பட்சத்தில் நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா இந்த செல்ஃபோன் வச்சுக்கோன்னு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். இதுதான் ஆரம்பம். நம்ம அதனால் இப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த நெசசிட்டி நமக்கு வந்துருச்சு, அதனால் செய்கிறோம். ஆனாலும் நெட்டில் சின்ன பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவு ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கிறவங்க எதை பார்க்குறாங்க இல்லைன்னாவது பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும் அட்லீஸ்ட். ஏன்னா அதெல்லாம் நம்ம சிலதை மறைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. அதையாவது கவனிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அட்லீஸ்ட் நம்ம ஸ்ட்ரீட்டில் யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, நம்ம தெருவில் என்னென்ன செய்கிறாங்கன்னு ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு நாம் பார்த்து கொண்டாலே பாதி குற்றத்தை நாம் குறைக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போது அறக்கட்டளையில் இந்த படிக்காதவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது. எப்போயுமே இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க, 3 தலைமுறையானால் எப்படி வேணாலும் போகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் அதையும் மீறி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆரம்பத்திலிருந்தே இந்த நல்லதையே சொல்லி மாரல் சப்போர்ட்டாக சொல்லி வளர்த்துட்டு வரும்போது நன்றாக இருக்கும். இப்போது நண்பர் அப்போவே ஃபோட்டோ போடுவார். நம்மளோட படித்த நண்பர் அப்போவே புக்கில் ஃபோட்டோ வரதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம். நம்ம கிளாஸ்மேட்டு சாமிதுரை புக்கு எழுதியிருக்கான்னு நாங்கள்லாம் ஆசையாக வாங்கி படிப்போம். நான் 98 மதுரையில் நீதிபதியாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அப்போ வருவார், ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அவர் பேசுறது கூட வெளியே கேட்காது. அப்படி இருக்கிறவர் எப்படி கேஸ் நடத்துவார்னு நினைக்காதீங்க. நமக்கு பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், அதை அழகாக நைஸாக பேசி கிராஸ் பண்ணி கூட அவங்ககிட்ட தேவையானது வாங்கி கொள்ளலாம். ஒரு நல்ல விஷயத்திற்கு நமக்கு நல்ல கேஸ் இருக்குதுன்னு நினச்சி போய் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது மாதிரி செய்வார். நான் 98 இருக்கும்போதே அவர் நிறைய இது மாதிரி சமூக பணிகள் செய்வார். அப்போவே நாங்கள்லாம் இங்கே கலந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சமூக பணிகள்லாம் வெளியே கூப்பிட்டு போவார். நாங்கள் எல்லா ஜட்ஜஸுமே அவரோட போய் கலந்துக்கிட்டு இருக்கோம். அது இன்று வரை அவர் செய்து கொண்டிருக்கார். சமுதாயம் தேவையில்லாதவற்றை எராடிகேட் செய்யணும்னு சொல்லிட்டு அதற்கு உங்கள் அனைவருடனும் சேர்ந்து கைகோர்த்துள்ளார். நீங்களும் பல நிறுவனங்களும் அவரோடு கைகோர்த்து இதை செய்து வருகிறீர்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் சான்றோன் என கேட்ட தாய், அது மாதிரி அவர் இன்று வரை வாழ்ந்து வருகிறார். அவருடைய மகன் விஷ்ணு பிரசாத்தும் வராரு. நாங்கள் எங்களோடு படித்த ஒரு வகுப்பு தோழர் இப்படி இருக்கார், நல்ல மகிழ்ச்சியுடனும் அதே போல் ஒரு சகோதரராக ஒரு அண்ணனாக அவரை நினைத்து தான் நான் இந்த கூட்டத்திற்கு வந்தேன். ஆனால் இங்கு உங்களையெல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயத்திற்கே சீர்திருத்த நீங்கள் வந்திருக்கும்போது அவர் உங்களில் ஒருவராக உள்ளார். அதனால் அவருடன் நீங்கள் அனைவரும் செய்வது குறித்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறி இதற்கு எங்களால் ஆன ஒத்துழைப்பை கேட்டால் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக நம்ம அனைவரையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வாழ்த்தி பேசிய மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி கே. அறிவொளி அம்மா அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்கள்.